ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெசரட்டு பச்சைப்பயிறு தோசை அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெசரட்டுக்கு நம்ம பாசிப்பயிரை நம்ம ஊற வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு, அதாவது ஒரு ஆளாக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். முழு பயிறு நீங்கள் எந்த டம்ளரோ இல்லை ஆளாக்கோ எதில் வேணாலும் அளந்துக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை ஆளாக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். ஒரு கப்பு பாசிப்பயிறுனா அரை கப்பு பச்சரிசி போட்டுட்டு கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதுல தண்ணி ஊத்தி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஊறட்டும். இதை மூடி வச்சுக்குவோம். இப்ப 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இதை அரைச்சுக்குவோம். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருந்த இந்த பாசிப்பயிரை போட்டுக்குவோம். நான் 2 பேட்சா அரைக்க போறேன். நீங்க உங்க மிக்சிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதுல 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சிட்டு வந்துக்குவோம். ஒரு பேட்ச் அரைச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுக்குவோம். இப்ப அடுத்த செட் அரைச்சிட்டு இருந்துக்கும். இப்ப எல்லாத்தையும் மாவையும் அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி இதுல ஊத்திக்கலாம். இப்ப இதுல இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்குவோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்குவோம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்ல தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிக்குவோம். ஒரு தோசைக்கல்லை வச்சு அது சூடாகட்டும். சூடானதும் கல்லில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா சுற்றி தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. ஊற்றிட்டு அதை சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு விருப்பமானதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வைப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஆனில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. எடுத்துட்டு நீங்க வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா மூடி வச்சுதான் சுட்டிருக்கோம். இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். அதே மாதிரி கல்ல திருப்பி எண்ணெயை தடவிட்டு ஒரு கண்ணி மாவு எடுத்து சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். சுத்தி எண்ணெயை ஊத்திட்டு மூடி வச்சு வேக விட்டுக்குவோம். இப்ப திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துருவோம். இப்ப அருமையான பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்குவோம். இந்த தோசையில ஆந்திராலெல்லாம் நம்ம உப்புமா ஸ்டஃபிங் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு உப்புமாலாம் ஸ்டஃபிங் பண்ணல, வெறும் தோசை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி சட்னி வச்சுருக்கேன். இஞ்சி சட்னியோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அருமையான டேஸ்டியான பெசரட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.